இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னாக்கா சோலார் ஆன் கிரிட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி 5 கிலோவாட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா கோயம்புத்தூர் காந்தி மாநகர் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னாக்கா சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரூப் டாப் வந்து சீட் போட்டிருக்காங்க. அந்த சீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 535 வாட்ஸில் யூடிஎல் பேனல் வந்து மோனோபர்க் வித் ஆஃப் கட் வந்து 9 பேனலும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் 8 கிலோவாட் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பேனல் வந்து 5 கிலோவாட் தான், இன்வெர்ட்டர் வந்து 8 கிலோவாட் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா இந்த இடத்துல வந்து ஃபியூச்சரில் வந்து லோடுன்னு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, அதனால் 8 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு கொடுத்துருக்கோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியத்துக்கு வந்து பொருந்தாங்க. கரெக்டான இன்வெர்ட்டர் கரெக்டான பேனல் தான் போடணுங்கிறது எந்த ஒரு ரூல்ஸ் எந்த ஒரு ஸ்கீமில் எதுவுமே கிடையாது. அதனால் பேனல் தான் அவங்களோட கணக்கு வந்து இன்வெர்ட்டர் கணக்கு கிடையாது. அதனால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுறவங்க பூரா வந்து பார்த்திங்கனாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி வந்து பார்த்திங்கனாக்கா சோலார் வாட்டர் பம்புக்கு கிடைக்குமா, அதே மாதிரி சோலார் ஆஃப் கிரிட் போட்டாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி வச்சுருக்கேன், அதுக்கு சப்சிடி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஆசைப்படலாம், ரொம்ப அதிகமாக ஆசைப்படாதீங்க. கவர்மெண்ட் என்ன கொடுத்ததுக்கு வந்து ரெசிடென்ட் சர்வீஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஆன் கிரிட் போடுறவங்களுக்கு மட்டும்தான் சப்சிடி. அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புதுசாக நான் கன்செஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் உடனே எனக்கு போடணும் அப்படின்னாலாம் பண்ண முடியாதுங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த சோலார் ஆன் கிரிட் போட்டிங்கன்னா நீங்கள் எல்லா எக்யூப்மெண்ட்டுமே ஆன் பண்ணலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஆன் பண்ணலாமா, மிக்ஸி ஆன் பண்ணலாமா, ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா டிவைஸும் நீங்கள் இந்த சோலார் ஆன் கிரிட்டில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனை எதுவும் வராது. பட் ஆனால் நீங்கள் என்ன வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் அவ்வளோதான். என்ன யூனிட் நீங்கள் ஜென்ரேஷன் ஆகுது அதில் கால்குலேட் பண்ணி கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிக்கும். இபி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பில்லு வந்து உங்களுக்கு யூனிட் மைனஸ் பண்ணும்போது நெட்வொர்க்கிங் சார்ஜிங் மட்டும் 1 கிலோவாட்டுக்கு 120 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் அப்ளிகபிளுங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் ஆன் கிரிட் பொறுத்தவரை நீங்கள் எல்லா லோடு ஏசி, சிஎன்சி மிஷின், லேத்து மிஷின், நீங்கள் வெல்டிங் மிஷின், கட்டிங் மிஷின் எல்லாமே ஆன் பண்ணலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ஆன் கிரிட்டுக்கு மட்டும்தான் பேட்டரி இல்லாமல் போடுற சிஸ்டம் தான் ஆன் கிரிட். அதுக்கு தான் வந்து சப்சிடி உண்டு. வந்து பேட்டரி போட்டு போடுற சிஸ்டத்துக்கு வந்து சப்சிடி கிடையாது. எல்லோரும் நம்மகிட்ட கேட்குறாங்க. மெயினாக இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறது 535 வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் சோலார் பேனல் மோனோபர்க் வித் ஆஃப் கட்டு தான் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 9 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே சொல்கிறது தான் 8 கிலோவாட் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர். இது 3 ஃபேஸ் சர்வீஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000லேருந்து 1200 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. அதனால் இந்த பிளானை வந்து பண்ணியிருக்கோம். இதே ஃபியூச்சரில் என்ன ஏசி லோடு இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுனால 8 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு கொடுத்துட்டோம். மற்றபடி இங்கே நாங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே வந்து சீட்டில் வந்து அலுமினியம் ரயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 100 mm திக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரயில் தான் போட்டிருக்கோம். ஷார்ட் ரயிலோ மினி ரயிலோ அந்த மாதிரிலாம் எதுவும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. மெயினாக வந்து லாங் ரயில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இந்த பிளானோட ஸ்ட்ரக்சர் லைஃப் வந்து 25லேருந்து 30 இயர்ஸ் வந்து லைஃப் வரணும். அது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரிங் தான் இந்த இடத்துல மெயின். சோலார் பேனலோட ஸ்ட்ரக்சரிங் தான் மெயின். அதோட லைஃபும் அதோட ஈல்டும் கரெக்டாக கிடைக்கிறது, அதோட டேரக்ஷன், ஆங்கிள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சோலார் பேனலுக்கு ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து சோலார் பேனலோட அந்த ஸ்பெசிஃபிகேஷன் சீட்டு பேக் சைடு உள்ள ஸ்டிக்கர் 535 வாட்ஸுங்க. 12.86 ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட்டாக கிடைக்கும். 20.73 எபிசியன்சிங்க. சோலார் பேனலோட மேக்ஸிமம் எபிசியன்சி வந்து பார்த்திங்கனாக்க 20.73% தான் எபிசியன்சிங்க. இந்த பேனலோட எபிசியன்சி. இந்த பேனலுக்கு வந்து 12 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 25லேருந்து 30 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவுட்புட் வாரண்டி, ப்ளஸ் வந்து பேனலோட கிளியரன்ஸு மற்ற இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது பாருங்கள். ரூஃப்ட்டுக்கு கீழே பார்த்து நல்லா கிளியரன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி கிளியராக இருந்தால் தான் 100 mm நாங்கள் அதனால தான் அந்த ரயில் போடுறது பியூராக 100 mm ரயில் போட்டு அலுமினியம் ரயில் ராங் ரயில் போட்டு தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த கிளியரன்ஸ் இருக்குன்னு ஏர் சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்தால் தான் பேனலோட லைஃப் நல்லாயிருக்கும். பேக் சைடில் உள்ள அந்த ரிஃப்ளெக்டிங் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. இல்லைனாக்கா உங்களுக்கு டேமேஜ் ஆகும், ப்ராப்ளம் வரும். அதனால் மினி ரயில் போடாதீங்க, ராங் ரயில் போடுங்க. அப்போ தான் பேனலோட லைஃப் வரும். இல்லைனா தொங்க ஆரம்பிச்சிடும், பெண்டாக ஆரம்பிச்சிடும். சீட்டில் மாட்டும்போது பக்கா கிளியரன்ஸாக இருக்கணும். உங்களுக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஆங்கிள்லாம் வந்து டவுனாக அப்போ இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு மிடில் பண்ணி தான் செக் பண்ணி தான் மாட்டணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இந்த மொட்டை மாடி ஃபுல்லாக இந்த சீட்டு மேலே 9 பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 5 கிலோவாட் வந்து 8 கிலோவாட் வந்து 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் சோலார் போடுறது அப்படின்னாக்கா நார்மலாக உங்களோட வீட்டில் உள்ள இடம் வந்து 1 கிலோவாட்டுக்கு 80லேருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவை. அது ஒன்று மெயினாக கேட்குறாங்க. அப்போ ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் போட்டாச்சு எவ்வளோ இடம் தேவை, ஒரு பேனலோட நீளம் அகலம் எவ்வளவு, 3.25 அடிக்கு ஆல்ரெடி நீளம், அகலம் வந்து 3.25 அடி அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலேயும் மறுபடியும் கால் பண்ணுறவங்க பூராமே வந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு டைமும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிட்டு ஃபுல்லாக கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் பம்பு, ஆன் கிரிட்டு, ஆஃப் கிரிட்டு இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பண்ண முடியல. இங்கே கோயம்புத்தூரில் உள்ள கிளைண்ட்டுக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு இருந்தால் ஆல்ரெடி ஏன்னா பண்ணவங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக இப்போ வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம அவுட்டரில் உள்ளதும் இப்போ எல்லாம் ஆர்டரெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதேமாதிரி வெயிட் பண்ணணும், ஃபீஸிபிலிட்டியாக கொடுக்கும், வெயிட் பண்ணணும். டிஎன்இபியில் இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டர் இதான் வந்து 120 மாதம் வாரண்டிங்க, 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க இன்வெர்ட்டருக்கு.
இன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. எந்த கம்பெனிலும் 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கல. நீங்கள் அடிஷ்னலாக தான் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் தான் அதிகபட்சம் கொடுக்குறாங்க. அதனால் மறுபடியும் நீங்கள் 10 இயர்ஸ் வேணுனாக்கா அடிஷ்னல் வந்து பே பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரண்டி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். வாரண்டி நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் கொடுக்குறது டைரெக்ட் என்ன ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணுறோமோ குவாலிட்டி காம்ப்ரமைஸனோ மெட்டீரியல் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நம்ம பண்ணுறதில்ல. குவாலிட்டிக்கான இடமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடுக்குறது பூராமே குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம், குவாலிட்டியான பொருள் தான் போடுறோம். அதனால் 8 கிலோவாட் இன்வெர்ட்டர் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் இந்த இடத்துல கொடுத்துட்டோம். அதுமாதிரி 10 இயர்ஸ் வாரண்டியில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். பாருங்க அதோட வாரண்டி கார்டு தான் 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்ட்டருக்கு வந்து வாரண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுலேயே எல்லாமே இருக்குது. நீங்களே ஸ்டடி பண்ணிக்கலாம். அதில் என்ன ப்ராப்ளம் எது வந்தாலும் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நீங்களே ஆயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அவைலபிள். இதோட மெயினானது தான் தமிழ்நாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் இருக்குது. எல்லா ஏரியாவிலும் சப்போர்ட் இருக்குங்க. சர்வீஸ் சப்போர்ட் பற்றி எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். வேறு எங்கேயும் எதுவும் போட்டிருந்தாலும் அவங்களால முடியலனா நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். சர்வீஸ் அவைலபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது. நம்மளோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணுறோம். இது ஒய்ஃபையோட ரிசீவரு. அதில் யூஸ் பண்ணக்கூடிய டேங்கில் ஒரு ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அது கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்ன ப்ரொடக்ஷன் வருதுங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். அந்த ஒய்ஃபையோட ரிசீவர் தான் அது. ப்ளஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்ட்ரிங்கு உள்ளதுங்க. DC1 DC2 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல 8 கிலோவாட் போடுறோம்னாக்கா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 பேனல் வரும். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் 9 பேனல், இன்னொரு ஸ்ட்ரிங்கில் 9 பேனல் கொடுக்கலாம். நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரிங்குக்கு தான் 9 பேனல் கொடுத்துருக்கோம். இன்னொன்று ஃப்ரீயாக வச்சுருக்கோம். இன்வெர்ட்டரோட ஃபுல் இமேஜ் இது தான். ஃபுல்லாக அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ண இன்வெர்ட்டர் வந்து இந்த இன்வெர்ட்டர் தான் இன்ஸ்டால் பண்ணோம். அதோட ஃபுல் ஸ்க்ரீன் இதுதான். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க UTL F3, அதாவது 8 கிலோவாட்டு 3 ஃபேஸ் வந்து உள்ளதுங்க. கிரிட் டை இன்வெர்ட்டரு. இந்த இடத்துல யூஸ் பண்ண இன்வெர்ட்டர் தான் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டருங்க. 10 இயர்ஸ் வாரண்டி. இந்த இன்வெர்ட்டரு 3 ஃபேஸ் இன்வெர்ட்டரு 10 இயர்ஸ் வாரண்டி. ப்ளஸ் வந்து அதோட ஹீட் சிங்ஸ் பேக் சைடில். ஏன்னா இந்த இன்வெர்ட்டர் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60லேருந்து 40 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சரில் வந்து ஹீட் ஆகிட்டு தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் டே டைமில் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாக்க இன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு ஓப்பன் பிளேஸில் நல்ல ஒரு ஓப்பன் பிளேஸில் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இதுக்கு வந்து க்ளோஸாவோ இல்லை டோர் பண்ணுறோம், இல்லை ஒரு இதுக்கு ஒரு அரைமாரி மாதிரி பண்ணி வைக்கிறோம், இல்லை ஒரு கபோர்டு மாதிரி பண்ணி வச்சு இதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஓப்பன் பிளேஸில் தான் இருக்கும். இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுற இடம் பாருங்கள், வாலில் தான் பண்ணுறோம். ஓப்பன் பிளேஸில் தான் இருக்கணும் ஃபுல்லாக. அப்போ தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய நாங்கள் எல்லா மெட்டீரியலுமே வருங்க. கிளாம்ப்லேருந்து ஸ்க்ரூ வரைக்கும், ஸ்க்ரூவெலாம் SS ஸ்க்ரூ, செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுறோம். SSல தான் ஸ்க்ரூ. கிளாம்பு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிட் கிளாம்பு தான். உங்களுக்கு துருப்பிடிக்காது போகாது, லைஃப் வரும். கிளாம்பை பொறுத்தவரை கேபிள் மெட்டீரியல்ஸு எல்லாமே நாங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது பூராமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிகேப் ஒயர் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி DC கேபிள், AC கேபிள் எல்லாமே. கிளாம்பை பொறுத்தவரை உங்களுக்கு ஹெவியான கிளாம்புங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு துருப்பிடிக்காது போகாது. SS தான் உங்களுக்கு ஸ்க்ரூ நட்டு, அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ எல்லாமே SS தான். சேனலு எல்லாம் குவாலிட்டியான பொருள் தான். குவாலிட்டி காம்ப்ரமைஸ்னு எதுவுமே கிடையாதுங்க. ஃபியூர் SSங்க. இது எல்லாமே SS போல் நட்டு, துருப்பிடிக்காத லைஃப். உங்களுக்கு 25 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு நீங்கள் ஸ்க்ரூவை கழட்டி எடுத்தாலும் உங்களுக்கு கன் மாதிரி அப்படியே ஸ்க்ரூ வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரூபா 50 பைசா இந்த சின்ன பொருளில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஒரு பிளான்ட்டை வந்து அன்சக்ஸஸ் ஆகிறது, லைஃப் வராமல் பைப்பு உடையிறது போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதே மாதிரி பாருங்கள், எர்த்திங்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 kg இல்லைனா 12 kg காப்பர் கம்பி தான் யூஸ் பண்ணுறோம். சிறுவாணி பைப்புனாவே தெரியும், ஹெவி பைப்புங்க. 3 mm பைப்பு நாங்கள் யூஸ் பண்ணுறது. எலக்ட்ரிக்கல் ஹெவி பைப்பு தான் யூஸ் பண்ணுறோம். சிறுவாணி பைப்புங்க. ரேட்டு மார்க்கெட்டில் 50 ரூபாய்க்கு இருக்குது, 30 ரூபாய். இந்த பைப்போட ரேட்டு வந்து 130லேருந்து 115 ரூபா ஒரு பைப்பு ரேட்டு மட்டும் வருதுங்க. குவாலிட்டி காம்ப்ரமைஸ்னு. அதேமாதிரி கேபிள் பாருங்கள், லைட்டிங் அரெஸ்ட் இந்த சைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூர் காப்பர் லைட்டிங் அரெஸ்ட்டுங்க. இது வந்து ஃபியூர் காப்பருங்க. ஃபியூர் காப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங் அரெஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி கேபிள்ஸ் எல்லாமே பாலி கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கனாக்கா 4 இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். 4 கேபிளுமே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கலர் வைஸில் நீட்டாக எல்லாத்தையுமே பிரித்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா DC கேபிளும் சரிங்க, AC கேபிளும் சரிங்க. ப்ளஸ்ஸு மைனஸு நீங்கள் நாளைக்கு யார் போனாலுமே ஃபீல்டில் இறங்கி அது எதுக்காக அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாங்க. பாருங்க, பைப்பும் அதே மாதிரி சிறுவாணி பைப்பு தான். 3 mm திக்னஸ்ஸு, 1 inch பைப்பு தான். எலக்ட்ரிக்கல் பைப்பு எல்லாமே ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் பைப்பு பூராமே ஹெவியான பைப்பு, அதோட பெண்டு, அதுக்கு போடக்கூடிய ஸ்க்ரூ, கிளாம்ப்ஸு எல்லாமே குவாலிட்டி லைஃப் வரணும். நம்ம போட்டு ஒரு 20 years 30 years வந்து பக்காவாக அது பாட்டு போயிட்டுருக்கணும். எந்த இஷ்யூ எதுவும் வரக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 3 monthsக்கு ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ பேனல் வந்து க்ளீனிங் பர்பஸ் மட்டும்தான் மெயினான ஒர்க்காக இருக்குன்னு. மற்றபடி வேறு எதுவுமே ஆல்ட்ரேஷன் ஒர்க்கோ மெட்டீரியல் டேமேஜ் ஆகிடுச்சோ அப்படிங்கிறது நம்ம கை வைக்கக்கூடாதுங்க.
ஃபுல்லாக எர்த்திங்க்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கம்பி தான் யூஸ் பண்ணுறோம். காப்பர் அதாவது திண்டு காப்பர் அப்படிம்பாங்க. காப்பர் கம்பி தான் யூஸ் பண்ணுறோம். 14 கேஜி இல்லைனா 12 கேஜி கம்பி தான். இது 2 தான் யூஸ் பண்ணுறோம். கேபிள் பாலி கேப்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஏசிக்கு டிசிக்கு எல்லாத்துக்குமே குவாலிட்டி தான் எல்லாமே வருங்க. எல்லாம் கலராக செப்பரேட்டாக வச்சு நீட்டாக நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு வந்து நம்மளோட ஒர்க்கு பக்காவாக ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபுல்லாக எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் பாருங்கள். பக்காவாக பண்ணி 9 பேனல் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு எல்லாத்துக்கும் பைப் லைன் ஒரு கேபிள் விடாமல் எல்லாத்துக்கும் மேலே ரூட்டிங் சீட்டில் வர்றது கீழே வர்றது எல்லாத்துக்குமே பைப் லைன் போட்டுங்க. அந்த பைப் லைன்லேருந்து கீழே கொண்டு வந்து இன்வெர்ட்டர் லைனில் தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே. இதுதான் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இன்ஸ்டாலேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ரூட்டிங் எல்லாம் கேபிள் எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கு கீழே உள்ளது தான் பேனலுக்கு அடியில் உள்ள ஃபேஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. கிளியரன்ஸ் பக்காவாக இருக்கும். நம்ம வச்சுருக்கிறது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து லாங் ரயிலில் போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். கிளியரன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி ஏர் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணுங்க. பவர் ஆஃப் அவுட்புட்லாம் கம்மியாகிடும். ஹீட்டு ஓவராக சுற்றிட்டு இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு போகக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து டவுன் ஆகிடும். உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கக்கூடியது டவுன் ஆகிடும். பாருங்க கிளியராக அந்த பைப் லைன் அடித்து 1 இன்ச்சு பைப் லைன் அதில் தான் எர்த்திங் கம்பி கொண்டு போய் கீழேருந்து 2 எர்த்து வந்து பார்த்திங்கன்னா 18 mm 17 mm ராடு காப்பர் ராடுங்க. காப்பர் கோட்டட் ராடில் வந்து பார்த்திங்கன்னா 2 எர்த்திங் 1.5 மீட்டர் ராடு 2 போட்டுங்க. மேலே கொண்டு வந்து காப்பர் கம்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏசிடிசி பாக்ஸு 3 ஃபேஸ் ஏசிடிசி பாக்ஸு 3 ஃபேஸ் ஏசிடிசி பாக்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு டிசி சோலார் ஸ்டிங் டிசி பாக்ஸு அந்த பக்கம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது இன்வெர்ட்டரோட கீழே கேபிள் டிசி கேபிள் அவுட்புட் ஏசி கேபிள் எர்த்திங் பக்காவாக கொடுத்துருக்கணும். மெயினாக டிசிக்கு ஏசிக்கு எர்த்திங் எல்லாம் கிளியராக கொண்டு வந்து பேனலோட பேக் சைடு இன்வெர்ட்டருக்கு பாடி எர்த்து 2 எர்த்து இது எல்லாமே கிளியராக இருக்கணும். எர்த்திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஆன்கிரிட்டை பொறுத்தவரை. ஏன்னா ஒரு எனர்ஜி விட்டு இன்னொரு எனர்ஜி கன்வெர்ட் பண்ணி எடுக்கும்போது ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து சன்லைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிது. அந்த சன்லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிசி ஏசியை கன்வெர்ட் பண்ணும்போது இன்வெர்ட்டர் ஹீட் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லீக்கேஜ் கரண்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். அதனால் எர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எர்த்திங் கிளியராக வர்ற மாதிரி அதேமாதிரி 1.5 மீட்டர் எர்த்திங் போட்டு 20 கிலோ 25 கிலோ கெமிக்கல் போட்டு ஃபுல் அந்த எர்த்துக்கு வந்து வாட்டர் நீங்கள் கன்செஷன் வந்து சம்மர் நாளெலாம் வாட்டர் வந்து விட்டுட்டு இருக்கணும். எர்த்தில் நல்ல எர்த்திங் அப்போ தான் கிடைக்கும். எர்த்திங் கிடைச்சா தான் நமக்கு எந்த ஒரு இஷ்யூ எது வந்தாலுமே ஹை கரண்ட்டோ ஓவர் கரண்ட்டோ லீக்கேஜ் இருந்துச்சுனாக்கா உடனே கிரவுண்டுக்குள்ளே த்ரூ ஆகிடும். இப்போ நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் எக்யூப்மெண்ட்டுக்கு வராது. பாடி எர்த்து மெயினாக கொடுக்கணும். பாடி எர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்டை பாதுகாக்கிறது தான் பாடி எர்த்து கொடுக்கறது. நம்மளோட ஏதோ சேஃப்டிக்கு எர்த்து கொடுக்குறது. மொத்தம் 3 எர்த்து இதில் வரும். அந்த 3 எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா டிசி எர்த்து 2 வரும். ஏசி எர்த்து 1ங்க. இது கிளியராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ராக் பண்ணி கொடுக்கணும். கம்ப்ளீட்டாக முடிச்சு டோட்டலாக ஃபைனல் பண்ணிங்க எடுத்துருக்க இந்த வீடியோ. பேனல் மாட்டியாச்சு, இன்வெர்ட்டர் மாட்டியாச்சு, ஏசிடிசி பாக்ஸ் மாட்டியாச்சு, லைட்டிங் அரெஸ்ட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. கமிஷனிங் அடுத்து வந்து டெஸ்டிங் தான். இன்வெர்ட்டர் ஒயர் லைனை எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஷீட்டில் மாட்டும்போது எப்போதுமே கடைசியாக சொல்கிறது தான் லாங் ரயில் தான் மாட்டணும். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் ஸ்டேஜில் எல்லாம் டெஸ்டிங்கு அந்த செக்கிங் ஒர்க்கு தான் இப்போ நடக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி பேனலோடது டெஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இபி டாக்குமெண்ட் ஒர்க் கொடுக்கணுங்க. இபியில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, அதாவது 100 ரூபா பத்திரம் 2 பத்திரம் போட்டுங்க. சில பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்கள்கிட்ட சைன் வாங்கிட்டு போய் இபியில் கொடுத்துருந்தாங்க. இபி ஃபைனல் ஸ்டேஜ் அவங்க செக் பண்ணி பார்த்து எல்லாத்தையுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் உங்களோட கஸ்டமரோட ஃபோட்டோ அப்லோடு பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக இபியில் கொடுத்துருந்தோம். அடுத்த ஒரு 5 டேஸில் வந்து மீட்ரு வந்து மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் சப்சிடி வந்து உங்களுக்கு 10 to 15 டேஸில் அவங்க சொன்ன மாதிரி 15 to 30 டேஸில் உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸில் சப்சிடி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்துடுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம முடிக்கிறதுக்கு ஒர்க்கு முடிக்கிறது மேக்ஸிமம் 2 டேஸுங்க. ஃபீஸிபிலிட்டி அப்படி உங்களுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 டேஸ் நீங்கள் அப்ளை பண்ண டேஸ்லேருந்து கம்பல்சரி இபி மீட்டருக்கு நீங்கள் பணம் கட்டினா தான் உங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி அப்படி வரும். உங்களுக்கு வந்து சோலார் போகிறங்கிறத சைட்டில் வந்து உங்களை விசிட் பண்ணி பார்த்துட்டு ஓகே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்இபியில் டிஸ்காம்லேருந்து சொல்லிட்டாங்கன்னா நம்ம அடுத்த வெண்டாரை செலக்ட் பண்ணிட்டோமா, அந்த வெண்டார் ரெடியாக இருந்தாங்கன்னா உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கை இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே சைட்டு இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோடு பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் போய்ட்டு கஸ்டமரோட ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணணும். இதெல்லாம் அப்லோடு பண்ணி ஃபைனல் ஸ்டேஜ் முடிச்சிட்டோம்னாக்க அடுத்த நெக்ஸ்ட்டு தான் ஒவ்வொரு ப்ராசஸாக அந்த வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் அப்ளை பண்ணிக்கிறவங்களுக்கு தெரியும். அதில் என்னென்ன ஸ்டேஜ் என்னென்ன லெவல் இருக்குன்னு அந்த ஒவ்வொரு லெவலாக வந்து டிக் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு லெவல் டிக் ஆகும்போது ஒவ்வொரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ரிப்போர்ட் படி தான் எல்லாமே ஃபாலோ அப்ஸ் ஆகும், ஒர்க் ஆகும். அதனால்
மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சோலார் போடுறது பிரச்சனை கிடையாது. கரெக்டான வெண்டார், கரெக்டான மெட்டீரியல் குவாலிட்டி காம்ப்ரமைஸ்னு, அதேமாரி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வாரண்டி சர்வீஸ் கிடைக்குமான்னு பாருங்கள். பிராண்டுங்கிற அந்த இடத்துல முக்கியம் இல்லை. நீங்கள் போடுற பொருளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்னா அதுக்கு சர்வீஸ் கிடைக்குமா, அந்த ஏரியாவில் சர்வீஸுக்கு இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. குவாலிட்டிங்கிறது ரெண்டாவது, சர்வீஸிங் தான் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி விற்கிறவங்க விற்றுட்டு போயிடுவாங்க. நாளைக்கு நீங்கள் அதை வாங்கிட்டு குவாலிட்டியாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் சர்வீஸுக்கு ஆளுன்னா என்ன பண்ணுறதுங்க, அதுதான் முக்கியம். அதனால் நல்ல பொருளை பார்த்து வாங்க. லைட்டிங் எஸ்ட்டு ஃபைனலாக இது வந்து லைட்டிங் அரெஸ்ட்டு ஃபியூர் காப்பருங்க இந்த இடத்துல நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது. ஃபியூராக வந்து லைட்டிங் அரெஸ்ட்டுங்கிறது எதுக்குன்னா எர்த்திங் கிடையாதுங்க. இடி மின்னல் வந்து ஹை வோல்டேஜ், என்ன வோல்டேஜ் லைட்டிங்கில் எவ்வளோ வோல்டேஜ் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் லைட்டிங் அரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறது. சோலார் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிலோவாட்டுக்கு மேலே இருக்குது, கம்பல்சரி நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் ரிஸ்க்கும் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து நெசசரி கம்பல்சரி போட்டாகணும் அப்படின்னு சொன்ன கஸ்டமர், அதனால் போட்டு கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்